ஹாய் விவாஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் 2024 ரிசல்ட்டை பற்றின தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா செய்தித்தாள் நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆசிரியர் தேர்வு அதிகாரிகள் இது மாதிரி ஜூன் மந்த்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி தினம் தந்தி டிவி நியூஸாக நம்மளுக்கு ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்களும் சரி, இடைநிலை ஆசிரியர்களும் சரி ஒரு ஜியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜியோ பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அப் டு எண்டிங் போஸ்டிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் எந்தெந்த மந்தில் பண்ணணும் அப்படின்ற தகவலை தெளிவாக கொடுத்துருந்தாங்க இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும். ஸோ அது மட்டும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்தில் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ் அங்கே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற தகவலையும் தெளிவாக அவங்க கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் என்ன வியூவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வருடாந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா காலிப்பணிகளை மே மாதத்துக்குள்ளே நிரப்பப்படும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 3 நியூஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்றைய தினமும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு நியூஸ் சேனல்லையுமே பார்த்திங்கன்னா தந்தி டிவி தவிர எந்த நியூஸ் சேனல்லையும் நம்மளுக்கு செய்திகள் வரல. அதேமாதிரி நேற்றுமே பார்த்திங்கன்னா செய்தித்தாள் நியூஸில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றும் இன்றும் நம்மளுக்கு எந்த ஒரு தகவலும் ப்ரெஸ் நியூஸ் ஆசிரியர் தேர்வு வாரியம் விடல அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக லீவாக இருக்கும். அதனால் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவாக இருக்கும். அதனால் அதை பற்றி தகவல் எதுவும் கொடுக்கல. நாளைய தினம் அதாவது திங்கட்கிழமை கண்டிப்பாக இதற்கான தகவல் இது உண்மை தகவலாக இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு இதை பற்றின தகவல் ஆசிரியர் தேர்வு வாரியம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜியோ அவங்க ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்கும் பட்சத்தில் ரிசல்ட்டே ஜூனுக்கு அப்புறம் தான், ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அப்படின்ற தகவல். அதாவது என்னது, இந்த தேர்தல் எலெக்ஷன் டேட்டு முடிஞ்சிட்டு ஓட்டு எண்ணிக்கை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன உள்ள நடைபெறுது அப்படின்றது கண்டிப்பாக யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏதோ சம்திங் அங்கே உள்ள ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இது யார் ஸ்டாப் பண்ண வச்சிருக்க சொல்கிறாங்களோ, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற எவ்வளோ கொஷின்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக யூகிக்க முடியாது. இது ரிலீஸ் பண்ணக்கூடாது, இல்லை பண்ணணும், இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது, ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எலெக்ஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம்னாச்சும் ரிலீஸ் பண்ணலாம், ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கூட போஸ்டிங் நம்ம கொடுக்கலாம், ஓகேவா. அதை விட்டுட்டு மே மாதம் முடிஞ்சு ஜூனுக்குலாம் அப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டே அப்படின்றது கண்டிப்பாக ஏன்னா எலெக்ஷனுக்கு தான் அந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஏதாவது சம்திங் மனமாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கும். அது ஏன்னா எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு தகவல். பட் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்தது நம்மளுக்கு இதுக்கான ரிசல்ட்டு அறிவிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மே மந்த் முடிஞ்சு ஜூனில் தான் இதுக்கான கொடுத்துருக்காங்க. இது உண்மை தகவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைய தினம் நம்மளுக்கு ப்ரெஸ் நியூஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரணம் கரெக்டாக அதுலேயுமே ஓப்பன்ஸ் மெசேஜாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி உடைகள் திருத்தும் பணிகள் ஏதாவது இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அப்போ இதில் என்ன ஒரு ப்ராசஸ் பின்னாடி போயிட்டுருக்கு அப்படின்றது கண்டிப்பாக யாராலையுமே சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஓகே. அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதர்வைஸ் வெளியிலேருந்து பார்க்குற தேர்வுகளுக்காகவும் சரி, செய்தி சேனலுக்காகவும் சரி, யூடியூப்காகவும் சரி, யாருக்குமே இதை பற்றி எந்த தகவலுமே நம்மளுக்கு தெரியாது. ஒரு செய்தியை அவங்க வெளியிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை பற்றின தகவலை நம்ம எடுத்து சொல்கிறது. மற்றபடி யாருக்கும் இதை பற்றி தகவல் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால்
இந்த ஜிஓ பிரகாரம் வந்து நம்மளுக்கு மே மந்தில் வந்து எல்லாம் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சு ஜூனில் வந்து அவங்க ப்ராசஸ் போகணும்னு சொல்லிட்டு இடைநிலை பட்டதாரிக்கும் பட்டதாரி ஆசிரியருக்கும் தகவல் ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மந்தில் எல்லா வேக்கண்ட்டுமே முடிச்சுட்டு ஜூனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வேக்கண்டை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது அடுத்த தகவலுமே 3வது தகவலுமே கொடுத்துருந்தாங்க. இது வந்து இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சரி எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு மாற்றம் வந்து இந்த தேர்தலுக்காகவா இல்லை வேறு எதுக்காகவா அப்படின்றது கரெக்டாக யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து ஜூன் மாதத்துக்குள்ள தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக வந்து ஆசிரியர் தேர்வாரியம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 நாள் வந்து கொடுக்கலாம். நாளைய தினம் வரலாம், நாளைய தினம் அதுக்கு அடுத்த நாள் வரலாம். ஏதாவது ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து அவங்க கொடுத்தா மட்டும்தான் தேர்வர்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும், ஆப்டாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது மேன்மேலும் வந்து இன்னும் அதிகமாக வந்து அவங்களோட ஒரு மனம் உளைச்சல் இதை பற்றி திருப்பி டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த ஒரு விஷயம் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்வர்கள் வந்து அவங்களோட இதை வந்து பார்த்துட்ருப்பாங்க. ரிசல்ட் வரும்போது வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்குமோ அது வந்து கண்டினியூவாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இது மட்டும் செய்தியில் கொடுக்குறதுனால கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அந்த டவுட் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா அவங்க ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிரும்.